வெல்கம் டு அவர் மகா பெரியவா களஞ்சியம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம் 6ஆம் அத்தியாயம் போர் தீர்ந்து அமைதி காண. அதில் சந்தோஷத்தினாலேயே கஷ்டம். சௌக்கியம் என்று போய் கஷ்டத்தில் விழுகிறோம். சந்தோஷம் தருவது என்று நினைத்து ஆசையை வளர்த்து கொண்டு அதனாலேயே துக்கத்தை அடைகிறோம். இங்கேயும் ஆசை நிறைவேறாவிட்டால்தான் துக்கம் என்றில்லை. ஆசையின் நிறைவேற்றாத்தாலையும் துக்கம்தான். எப்படியென்றால் ஆசை நிறைவேற்றத்தால் எதை பெற்றோமோ அது கையை விட்டு போய்விடப் போகிறதே என்று துக்கம். அதோடு பயம். இந்த பயம் நிஜமாயும் ஆகிவிடுகிறது. நமக்கு கிட்டிய ஆசை வஸ்து நம்மை விட்டு போய்விடுகிறது. பிரியமானவர் செத்து போகிறார். பணத்தை திருடன் கொண்டு போகிறான். அல்லது பாங்கு மூழ்கி போகிறது. அல்லது நமக்கு திருட்டு போனதாக நேரே தெரியாவிட்டாலும் பணவீக்கத்தில் அதன் மதிப்பு குறைந்து ஐயோ வீடு வாங்கலாம், கல்யாணம் பண்ணலாம் என்று வயிற்றை கட்டி வாயை கட்டி மீத்தினோம். இப்போது பார்த்தால் இந்த சேவிங்ஸ் கிரவுண்டு வாங்க கூட போதவில்லையே, வரதட்சணைக்கு கூட போதவில்லையே என்று துக்கிக்கும்படி ஏற்படுகிறது. சந்தோஷம் தரும் என்றுதான் ஒன்றுக்கு ஆசைப்படுகிறோம் என்றாலும் அதை அடைவதற்கே வேறு எத்தனையோ கஷ்டப்பட வேண்டியதாகிறது. சினிமா பார்த்து சந்தோஷப்பட வேண்டுமானால் எத்தனையோ நாழி கியூவில் கால்வலிக்க நிற்க வேண்டி இருக்கிறது. அப்புறம் ஒரே புழுக்கத்தில் கண்ணை எரிய வைக்கிற வெளிச்சத்தோடு காதை துளைக்கிற சப்தத்தோடு ஓடுகிற சினிமாவை பார்க்க வேண்டியிருக்கிறது. அதனால் தலைவழியும் கண்ணெரிச்சலும் உண்டாகின்றன. கிரிக்கெட் பார்த்து சந்தோஷப்பட வேண்டுமானால் முதல் நாள் ராத்திரியே அங்கே போய் பணியில் படுத்துக்கொண்டு பட்டினி கிட்டினி பார்க்காமல் அவதிப்பட்டு கொண்டு இடம் பிடிக்க வேண்டி இருக்கிறது என்கிறார்கள். இப்படித்தான் எதற்கு ஆசைப்பட்டாலும் அது கிடைப்பதற்கு கூலியாக கஷ்டம் ஏதாவது படும்படியே இருக்கிறது. நல்லதற்கு ஆசைப்பட்டாலும் கூடத்தான். ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசி, சிதம்பரத்தில் ஆருத்ரா தரிசனம் பார்க்கணும் என்று நல்லதாக ஆசைப்பட்டாலும் எத்தனையோ இடி முத்து பொட்டுக்கொண்டு பனியிலே குளிரிலே ராவெல்லாம் விரைத்து கியூவில் கால் கடுக்க கஷ்டப்படத்தான் வேண்டியிருக்கிறது. பூஜை பார்க்க வேண்டும், தீர்த்தம் வாங்கி கொள்ள வேண்டும் என்கிற ஆசையில் நல்ல ஆசைதான். அதில் நீங்கள் இந்த மடத்துக்கு வந்தால் நான் மத்தியானம் 2 மணி 3 மணி வரை உங்களை பட்டினி போட்டு கஷ்டப்படுத்துகிறேன். நல்ல லட்சியத்துக்கு ஆசைப்பட்டு யோகம் சாதனை என்று எது செய்வதனாலும் அதிலே எத்தனையோ கஷ்டம். பத்மாசனம் போட்டுக்கொள்வதென்றால் காலை முறித்து விடுகிற மாதிரி வலிக்கிறது. பூஜை என்றால் இந்த புஷ்பம் பத்திரம் இந்த சுவாமிக்கு, இன்னொரு புஷ்பம் பத்திரம் இன்னொரு சுவாமிக்கு, இதற்கு இந்த நைவேத்தியம், அதற்கு அந்த நைவேத்தியம் என்றெல்லாம் வைத்து கஷ்டப்படுத்தி இருக்கிறது. இன்னும் பகு கஷ்டமாக உபவாசம் இருப்பது, அங்க பிரதட்சணம் பண்ணுவது, செடில் குத்திக்கொள்வது என்றெல்லாம் வேறு. அப்படியானால் சாதனை வேண்டாமா? உற்சவங்கள் பார்ப்பதும் சேத்ராணனம் பண்ணுவதும் கூடாதா? பூஜை பண்ண வேண்டியதில்லையா என்றால் இந்த விஷயத்துக்கு, அதாவது நல்லதாக ஆசைப்பட்டு அதற்காக கஷ்டப்படுவது என்ற சமாச்சாரத்துக்கு அப்புறம் வருகிறேன். இங்கே சொல்ல வந்தது எப்படிப்பட்ட ஆசையாக இருந்தாலும் ஆசை வர வர ஆய்வரும் துன்பம் என்பதுதான். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. அடுத்து ஆனந்தமும் திருப்தியும். எந்த ஆசையும் உண்டாவதற்கு காரணம் என்ன? நாம் சந்தோஷத்தை தேடுவதுதான். சந்தோஷம் என்பதை விட ஆனந்தம் என்பதுதான் சரியான வார்த்தை. ஏனென்றால் நாம் சந்தோஷம் என்பதுதான் ஆனந்தம், இன்பம், ஹாப்பினஸ். ஹாப்பினஸ்க்கு மேலே பிளிஸ், அதற்கு மேலே ஜாய் என்று நினைத்து கொண்டிருந்தாலும் அப்படி இல்லை. சந்தோஷம் என்பது திருப்தி என்றே பொருள்படுவது. தோஷம் என்றால் திருப்தி. நல்ல ஆழ்ந்த திருப்தி சந்தோஷம். ஆனந்தப்படுவதும் திருப்தி கொள்வதும் நெருக்கமாக தொடர்பு கொண்டவைதான் என்றாலும் இரண்டும் ஒன்று என்று சொல்ல முடியாது. அதற்கப்புறம் அதிருப்திப்பட எதுவுமே உண்டாக முடியாது என்று நிறைந்த நிறைவாக முடிந்த முடிவாக திருப்திப்படும் ஆத்மானந்தம் ஒன்றில்தான் இரண்டும் ஒன்றே ஆகிவிடுகின்றன. மற்ற விஷயங்களில் ஆனந்தத்துக்கும் திருப்திக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருப்பதாகத்தான் பார்க்கிறோம்.
மந்தமாருதம் வீசினால் ஆனந்தமாய் இருக்கிறது என்போமே ஒழிய திருப்தியாய் இருக்கிறது என்று சொல்ல மாட்டோம் அல்லவா? எதிர்பார்க்கிற ஆசை பூர்த்திக்கு மட்டுமே திருப்தி என்பது பொருந்துகிறது. எதிர்பாராமல் கிடைப்பதை திருப்தி என்காமல் ஆனந்தம் என்று மட்டும் சொல்கிறோம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவாச்சரணம். இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போ நம்ம சேனலில் போடக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகாபிரிவா மகிமை, ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.